நமஸ்தே பிரவீன் உத்தராத்துக்கு இப்போ நம்ம கபீர் கி தோஹேல தேர்டு ஒன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சகுன் கி சேவா கரவு நிர்குன் கா கரு ஞான் நிர்குன் சகுன் கே பரே தஹைங் ஹமாரா தியான். அதாவது கபீர் என்ன சொல்கிறாருன்னா, சகுன் கி சேவா கரோ, உருவமுள்ள கடவுள்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம், குருன்னு எடுத்துக்கலாம். இவர் பெருசாக நினைக்கிறது குருவை தான், கடவுளோட பெருசாக நினைக்கிறது குருவை தான். அதனால் இந்த இடத்துல குருக்கு சேவை செய், நிர்குன்கா கரு ஞான், அந்த உருவமற்ற கடவுளினுடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள். அதாவது உருவமுள்ள கடவுளான குருவுக்கு சேவை செய், மேலும் உருவமற்ற அதாவது உருவமற்ற கடவுள்லாம் என்ன அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா, அப்படியே தியானம் பண்ணுறதன் மூலம் நம்ம மெய்யறிவை பெற முடியும். அந்த உருவமற்ற கடவுளின் மூலம் ஞானத்தை பெறு. அதை தான் நிர்குன்கா கரு ஞான். நிர்குன் சகுன் கே பரே, இந்த உருவமற்ற கடவுள் உருவமுள்ள கடவுள் இதெல்லாம் தாண்டி ஒரு பரமாத்மா இருக்காரே, ஒரு கடவுள் இருக்காரே, அவரை நினச்சி தான் நான் தியானம் பண்ணுறேன். என்னுடைய கவனம் எல்லாம் தியான் அப்படின்னா என்னோட கவனம் இந்த தோஹையில தஹைங், அதில்தான், ஹமாரா தியான், நம்முடைய கவனம் இருக்க வேண்டும், எங்களுடைய கவனம் இருக்கிறது, அந்த மாதிரி சொல்ல வர்றாரு. நிர்குன் சகுன் கே பரே, இந்த கே பரேனா அதற்கும் மேல். அப்போ என்ன சொல்ல வர்றார் இவர், அந்த உருவமுள்ள கடவுளான குருவுக்கு சேவை செய்ய, உருவமற்ற கடவுளிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள். உருவமுள்ள கடவுள் உருவமற்ற கடவுள் இதுக்கும் மேலே ஏதோ ஒன்று இருக்குதே, அதில் தான் என்னுடைய கவனம் இருக்கிறது. இதுதான் இந்த பாட்டோட மீனிங். சகுன் கி சேவா கரவு நிர்குன் கா கரு ஞான் நிர்குன் சகுன் கே பரே தஹைங் ஹமாரா தியான்.